பிரைஸ் காட். இன்றைய ஜீவ ஊற்று யோபுவின் சரித்திரம் 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவை குறித்து நாம் வாசிக்கும் போது அவர் செல்வந்தனாய் துவங்கினார். ஆனால் இடையில பிசாசனுடைய போராட்டம் அதிகரித்து எல்லாத்தையும் இழந்துட்டார். ஆனால் கடைசி அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, யோபுவுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை அதிகமாய் ஆசீர்வதித்தார். இந்த வருஷம் எங்கள் சபையினுடைய வாக்கு தத்துவம், முந்தின ஆளுகையை கர்த்தர் நமக்கு திரும்பவும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் இழந்த ஆசீர்வாதங்கள், இழந்த சுகம், இழந்து போன உங்களுடைய வாழ்க்கையில இருந்த சில செல்வங்கள், இவைகளை திரும்பவும் கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோபுவுக்கு கர்த்தர் பின்னாடி கொடுத்ததை நம்ம சோதித்து பார்க்கும்போது அவருடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அதிகமானதை கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. அதே போல உங்களையும் ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். May God bless you.